Hi everyone, welcome to JM Cooking. Butter chicken எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். எலும்பில்லாத சிக்கன் 1/2 கிலோ வாங்கி மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அதில் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நம்ம எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கனை ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். திருப்பி போடும்போது இந்த மாதிரி சிக்கன் பீசஸ்லாம் பொன்னிறமாக மாறி இருக்கும். அந்த மாதிரி மாறிடுச்சுனாக்கும் ஒரு சைடு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டிருக்கோம். இந்த சைடும் வேகட்டும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டாலும் சிக்கன் வந்து ட்ரை ஆகிடும், ஹார்ட் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு கரண்டியை வச்சு உடச்சி பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நாம் செய்கிறது பட்டர் சிக்கன்றதுனால கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு பட்டர் சேர்த்து தான் செய்யணும். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 5 பூண்டு பல், பெரிய சைஸ் பூண்டு பல்லை எடுத்து கேரட் துருவுறதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து துருவி சேர்த்துக்க போகிறேன். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இந்த பூண்டை வதக்கிக்கலாம். நம்ம பூண்டு வதங்கி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். பட்டரும் பூண்டும் சேர்க்குறதுனால நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம இதில் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த கரைச்ச கலவையை இந்த பட்டர், கார்லிக், சோயா சாஸ் சேர்த்து வச்சுருக்கோம்ல அதோடு சேர்த்து ஊற்றி கிளறிக்கிறேன். இது 1 நிமிஷத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிடும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நம்ம அடி பிடிக்காமல் கடகடன்னு கிளறிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறினா போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆரிகானோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு கிளறி விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை கிளறி விடலாம். இது வந்து மீடியமான காரம் தான் இருக்கும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் அதை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஜெயம் குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.